ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனல் ரொம்பவே சுலபமான ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி தோசைக்கு அட்டகாசமான மேட்சாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 2 குடைமிளகாயை நம்ம விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் குடைமிளகாயை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கடாய் பன்னீர் செய்கிறதுக்காக நாம் ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த கடாய் பன்னீர் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறது நம்ம இரும்பு பாத்திரம் செஞ்சோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டைமில் நம்ம அந்த பட்டர் உருகிடக்கூடாது. அதே டைமில் நம்ம குடைமிளகாயை நம்ம சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த குடைமிளகாய் ரொம்ப ஜாஸ்தியாக வெந்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கிரன்ச்சியாகவே இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட் அவ்வளோ அபரிமிதமான டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டங்களை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு முறை இது செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி பட்டர் இருக்கும்போது நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கலர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம அந்த பன்னீர் சேர்த்த பின்னாடி ஒரு 3 நிமிடங்களுக்கு நம்ம வதக்கி விட்டாலே போதுங்க. இப்போ வந்துட்டு புதினா இலைகள், ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நறுக்கிட்டு நம்ம கட் பண்ண புதினா இலைகளை இங்கே வந்துட்டு இப்போ சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு கமன் வாசனையோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆகிட்டுருக்கு. பன்னீரும் வந்துட்டு அதிக நேரம் வெந்துடக்கூடாதுங்க. சாஃப்டாக இந்த பன்னீர் இருக்கணும். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.